கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கிருபை சமாதானம் பெருகடம்பின் வாய்த்ததலை கூடி வந்திருக்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாய்த்து நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேவனுடைய மாப்பெரு கிருபை, அவருடைய தயவு, அவர் இறுக்கத்தின்படியாக இந்த ஒரு நாள் ஆவிக்குரியதான மாநாட்டை பெங்களூர் பட்டணத்தை சேர்ந்த சகோதரர்கள், லிங்கராஜபுரம் பகுதியில் இருக்கிற சகோதரர்கள் இதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பு வாய்த்து நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு பிரயோஜனமாக தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இன்று கூட நம் பாடங்களை தியானம் செய்ய போகிறோம். முதல் பாடமாக இன்று கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கின்ற ஒரு வாய்ப்புல ஒரு பாடத்தை நம்ம தியானம் செய்யலாம். பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக யோசுவாவின் நீண்ட நாள், ஜோஷுவாஸ் லாங் டே அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக சத்திய தூதை நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம். இந்த பாடமானது நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 3344 ஒரு கட்டுரையாக அதில் பேசப்பட்டிருக்கிற சில பகுதிகளை நாம் எடுத்துக்கொண்டு நெல்லும் பொருளுமாக தீர்க்க தரிசனமாக இது உள்ள காரியங்களை சற்று நேரம் நம்ம சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த பாடத்தை நீங்க முன்பு கூட கேட்டிருக்கலாம். ஏற்ற காலங்களில் தேவன் நமக்கு ஏற்ற விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆதார வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஜோஷுவா 10 chapter verse 12. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். ஆமாக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் நம்ம சிந்திக்கும் போது யோசுவாவின் நாட்கள்ல நடந்த மிகப்பெரிதான ஒரு மிராக்கல், தெய்வீகமான ஒரு அதிசயம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வசனத்துல வாசிக்கும் போதே தெரியும். அப்ப இந்த யோசுவா நாட்கள்ல நடந்த சம்பவங்களை நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நமக்கு எவ்விதமான ஒரு படிப்புல வைத்திருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் நமக்கு அது என்ன இருக்கு, அநேக பாடங்களை நமக்காக தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தோட தனிப்பட்ட முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அநேக தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் யாருக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுவிசேஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதான்னு பாக்குறோம். இன்னும் விசேஷமா சொல்லணும்னா இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகம யாருக்காக தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனவாட்டியாகிய சபைக்கு. வேற யாருக்குமே இந்த வார்த்தைகள் புரியாத அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்படியாக நம்ம பார்க்கும்போது தான் இப்ப நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவளை மீட்டு எங்க வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கானான் தேசத்துக்குள்ள அவங்கள கொண்டு போயிட்டு கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்களை அவங்களை பெற்று தரணும். அப்படி இருக்கும்போது தான் 2 பேர் லீடர்ஸ் இருக்காங்க. அதுல இந்த கிரேட் லீடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது யார் சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அங்க எகிப்தில் போயிட்டு அநேக ஒரு அற்புதங்கள்லாம் செஞ்சு அங்கிருந்து மீட்டு கொண்டு வராரு இல்லையா, மோசே இல்லைங்களா? அங்கிருந்து வழிநடத்தி செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் அங்க சுற்றி திரிகிற காரியெல்லாம் நமக்கு தெரியும். இந்த நினைவுல கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது செகண்டா அவருக்கு அடுத்து ஒரு தலைமையில் என்ன பண்ண சொல்லி பார்க்கும்போது யோசுவா என்ன பண்றாரு, தேவன் சொல்றாரு அபிஷேகம் பண்ண சொல்லி அங்கிருந்து அவர் சார்ஜ் எடுத்துட்டு யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அப்ப போன உடனே கானான் தேசத்துல அந்த ராஜ்யத்தை உடனே அவங்க கன்ஃபர் இல்ல புடிச்சிட்டாங்களா அந்த ராஜ்யத்தை அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அநேக ராஜ்யங்கள் மேல என்ன செய்ய வேண்டியதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க போர் செய்து அந்த ராஜ்யத்தை அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்து அந்த ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை. அப்ப இதுல 2 பாகமா இருக்கு இல்லைங்களா? யோர்தான் நதிக்கு
பின்பகுதி யோர்தானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இதுதான் குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதர ஆவிக்குரியவர்களாக நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்குது. மோசே ஜெனரல் நம்ம யாருக்கு ஒப்பிட்டு பார்த்தலாம், நிலம் பொருள் பார்க்கும்போது கர்த்தராகிய யோசுவா. யோசுவா என்றால் என்ன தாங்க? ஜெகோவா சால்வேஷன் இல்லைங்களா? அவர் வந்துட்டு ரட்சகராக இருக்கிறார். ஒசேயா என்ற பெயர் தான் யோசுவா அப்படின்னு அவருக்கு மாற்றப்படுகிற காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் வந்துட்டு நிலாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் துவங்கி 1874 1874 வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் நாம் பார்க்கும்போது மோசேயுடைய தலைமையில் நடப்பட்ட ஒரு சம்பவங்கள். வனாந்திர பிரயாணம் நடக்கிறது எல்லாம். அங்கிருந்து யோர்தானை கடந்து போகக்கூடிய ஒரு சம்பவம். யோசுவாவுடைய தலைமையில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது 1874 பிறகு நடந்தேறி கொண்டிருக்கிற சம்பவங்கள். இது நீங்க மைண்ட்ல வச்சுட்டா இந்த பாடத்துக்குள்ள ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதான் பாடம். அப்ப நம்ம முதல்ல பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப யோசுவாவுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை யோர்தானை கடந்து அவர் உள்ள பிரவேசிக்கும் போது என்னெல்லாம் சம்பவித்ததோ அந்த காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1874 பிரசன்னம் அவர் வந்திருத்தல் காலங்கள்ல நடந்தேற கொண்டிருக்க ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், முழுமையாக இப்ப என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்பதான் நம்ம பார்க்கிறோம். அதை கடந்து யோசுவா உள்ள போகும்போது தான் இப்போ ஒவ்வொரு ராஜ்யங்களாக அவர் என்ன செய்யற கேப்சர் பண்ற அந்த ஒரு கானான் தேசத்தில் இருக்கும்போது, அப்ப அந்த எவ்விதமாக வந்து இந்த யோர்தான் நதியை கடந்து உள்ளே போறாங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக போன பின்பு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு தடுப்பு, ஒரு சுவரை போல இருந்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு வால், கோட்டையாக கட்டப்பட்டிருந்த ஒரு பட்டணம். எதுங்க? எரிகோ. அப்ப எரிகோ பட்டணத்தை எப்படி வந்து அவங்க கேப்சர் பண்றாங்க, என்ன மாதிரி ஒரு விஷயத்தை தேவன் அவங்களுக்கு கொடுத்து கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு யோசுவா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கு. அதை பார்க்கும்போது அதுல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்டணத்தை எவ்விதமாக பிடிச்சாங்க விஷயத்த சொல்லி, பிடித்த பிறகு மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வராங்க விஷயத்த சொல்லுவார். அதுல ஒரு சின்ன ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னு பார்க்கும்போது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பட்டணத்தை பேர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சின்ன ஜெனரல் நாலேஜ் தோன்றேன், நீங்க பெருசா எடுத்துக்காங்க. அதுல பாடமாக அதுல பார்க்கும்போது வந்து ஏஐன்னு கொடுத்துருந்தாங்க. மேபி எனக்கு இருக்கிற ஏஐ இருக்குமோ இல்லையா? நிறைய டெக்னாலஜில பாக்குறாங்களா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு இல்லையா? சும்மா இப்படி கூட இருக்கலாம். பாரு, தேவன் வந்து எந்த காலங்களில் அதை பொருந்தி அந்த காரியத்தை செய்திருக்கிற விஷயம் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். சரி, இப்ப இந்த காரியங்களை பார்க்கும்போது தான் அந்த யோசுவாவின் நாட்கள்ல அந்த ஏமோரியர்கள் அந்த ஒரு எருசலேமினுடைய ராஜா அதோனிசேதேக் ஒரு 5 ராஜாக்களை, மலை தேசத்துல ராஜாக்களை அவர் கூட்டிக் கொண்டு இப்ப அவர் ஒரு யுத்தத்திற்கு வரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அப்பதான் வந்துட்டு இவர் என்ன செய்யறேன்னா ஒரு ஜபம் அவர் ஏறுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றாரு. அவர் என்ன கேட்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அதை சொல்றார். கர்த்தர் ஏமோரி இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்கான ஒரு 2 பார்டர் மாதிரி இஸ்ரவேல் அந்த ஒரு ஜனங்கள், யோசுவா அந்த ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் வந்திருக்கிற எதிரிகளை என்ன பண்ணு பார்க்கும்போது அவங்க இந்த கிபியோன்ல இருந்து அவங்கள வந்து விரட்டி அயலோன் பள்ளத்தாக்கு வரைக்கும் வந்து அவங்கள விரட்டி கொண்டு போறாங்க. இந்த சம்பவத்துல நடக்கிற நேரத்துல தான் இப்ப யோசுவா என்னன்னு ஜெபம் பண்றாரு. சூரியனே, நீங்க பேசலாம், சூரியனே கிபியோன் மேலும் சந்திரனே ஆயலோன் நீங்க என்ன பண்ண பள்ளத்தாக்குல நீங்க அப்படியே தரித்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவர் ஜெபம் பண்ணா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்னாச்சு அந்த பார்க்கும்போது ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாட்டை நீங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த சூரியன் சந்திரன் வந்து ஜெபம் பண்ண நின்றுட்டா என்ன ஆயிடும் அப்படின்றத பார்க்க போறோம். எல்லாரும் தெரிஞ்சுப்பான் இல்லைங்களா? அந்த மூணு என்ன பண்ணிட்டு இருக்கு?
எர்த்து வந்துட்டு அந்த ரெவல்யூஷன் சுத்திட்டு வருது. 28 days ஆகுது சுத்தி வர்றதுக்கு. அதுக்கடுத்து நான் வந்து இந்த சூரிய நிலா மற்றும் மற்ற இருக்கக்கூடிய அந்த கோள்கள் என்ன ஆகுதுன்னா சூரியனை சுத்திட்டு வருது. சூரியன் ஒரு இடத்துல அப்படி நின்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஜென்ரலான ஒரு நாலேஜ் தான். நிறைய கோள்கள் அதை சுற்றி வருது. சூரிய குடும்பம் அப்படிலாம் விஷயத்தை நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிய சகோதர அப்படின்னா இப்போ அவர் ஜெபித்த உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது என்னாச்சு, வீடியோவில் ஸ்டாப் பண்ண மாதிரி சரியா சூரியன் என்னாச்சு அப்படியே நின்றுச்சு. சந்திரன் என்ன பண்ணாச்சு அப்படியே நின்றுச்சு. அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா நினைச்சிட்டு இருக்கோம் அன்புக்குரிய சகோதரர். கரெக்டா? ஆனா நாம் வேதமானவர்களையா, நாம் சத்தியமானவர்களையா, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொல்ற நீதிமொழிகள் 29:18 சொல்றாரு, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை கற்காதவனோ காக்கிறவனோ பாக்கியவன். அதான் சொல்ற. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை அப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சத்திய வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்கக்கூடிய இருக்க நம்மக்குரிய சகோதரர். 2 பேதுல கூட 1:19-20 இதெல்லாம் பரிச்சயமான வசனம் இடத்துல நான் வந்து அப்படியே சொல்லிட்டே போறேன். ஓகே, அப்ப பாருங்க, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. எப்போ? பொழுது விடுந்து, அப்போ விடிவெல்ல உங்கள் மேல உதிக்கும் காலை. எப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாம? ஒரு நியூ டிஸ்பென்சேஷன், மேசியாவுடைய ராஜ்யம், கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வருவதற்கு முன்பதான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதிகாலை நேரத்துல, இரவு முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலத்துல வாழ்ந்துட்டு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தீர்க்க தேவன் கொடுக்கிறாருன்னா உறுதியான தீர்க்க தரிசனங்கள். அப்ப இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அநேக காரியங்களை நம்ம தியானிக்கிறவளா இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி சொல்லிடுச்சு, நம்ம அப்படியே என்ன பண்ணிடுறோம், கேட்டுட்டு நிறைய பேர் கூட பார்க்கும்போது, நான் ஒரு 10 years பேக் ஒரு சகோதரர் வந்துட்டு நிறைய அஸ்ட்ராலஜி, வானத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டார்ஸ் அப்படிலாம் போட்டு ஒரு பாடம் எடுத்தார். நான் தவற சொல்ல வரல, ஆனா வெரி சிம்பிளி நம்முடைய மூத்த ரசல் அவர்கள் அதில் எழுதிக்கிற வார்த்தைகளை ரொம்ப அருமையாக அவரு கொடுச்சக்கு ஆச்சரியமாக இருந்த அன்புக்குரிய சகோதரர்களே. அதான் சொல்றாரு, கர்த்தர் இயேசு கிட்ட கூட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, மத்தேயு சுவிசேஷம் 11:2-3-4 நம்ம வாசிக்க கேட்கலாம். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவன் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். அப்ப என்ன சொல்லலாம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு வேதமானவர்களுக்குள்ளேயே வந்திருக்கிற மிகப்பெரியதான ஒரு சந்தேகம். நிறைய வந்து விசுவாசத்தில் பார்க்கும்போது தளர்வுகள், தோல்வு நிறைய சொல்லிட்டே போகலாம். பின்னாயிட்டு சொல்லி பார்க்கும்போது என்ன பதில் நடந்துட்டு இருக்குது. ஒரு சகோதரி கேட்டாங்க, வேதமானவர் மத்தியில் என்னத்தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சிம்பிள், அதான் சொல்ல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, யோவான் சிறையில இந்த கேள்வியாக அனுப்புறாரு, நாங்க நினைச்சோம் நிறைய எதிர்பார்த்தவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது இந்த ராட்சிகள் எல்லாம் நீங்க அழிச்சிட்டு நீங்க ராஜாவாயிட்டு மிகப்பெரிய ஒரு காட்சிகளை நீங்க செய்து நினைச்சிட்டு இருக்கும் போது இவர் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அன்புக்குரிய சொல்ல கேட்கிறாரு, வருகிறவர் நீர்த்தானா இல்லை என்றால் அதான் சொல்றார். அதனால தயவு செய்து பார்க்கும்போது சொல்றாரு, இன்னைக்கு வேதவானோர் மத்தியில நடக்கிறத பார்க்காதீங்க. யார் நடத்திட்டு இருக்கிறது? தேவன் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாம கேள்விப்பட வேண்டியது முக்கியமான அன்புக்குரிய சகோதரர்களே, நாம பெற்றிருக்கிறதான சத்தியம் மிகப்பெரிய உன்னதமான அழைப்பு, பரலோக ஆசீர்வாதத்தை பிரவேசிக்க வேண்டும். அந்த ஒரு மணியாக இருக்கிற நமக்கு மட்டும்தான் தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. மற்ற சகோதர சகோதரிகளை இல்ல சபைகளை குறித்து மற்ற காரியம் பேசுவதற்காக அல்ல. தயவு செய்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனங்களாக கொடுக்கப்பட்ட காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து பாருங்க, சகோதர சகோதரி எத்தனையோ கடுமையான கஷ்டத்தின் மத்தியில் அநேக பேர் இன்னைக்கு வேதமானவர்களாக அழைச்சு வந்திருக்கிறாங்க. ஒருவன் உங்களுடைய கிறிஸ்துவ மார்க்கத்தை ஆக்குவதற்காக எத்தனையோ பட்டணங்களை சுற்றி வருகிறீர்கள். ஆனா பாருங்க, விசுவாசத்திலே
அவங்களை பலப்படுத்தி கொண்டு வருவதற்காக நம்முடைய பிரயாசங்கள் என்ன? ஒரு சகோதரனை பார்த்த உடனே ஒரு வாழ்த்துதலை சொல்லி ஒரு அன்பாக அவன்கிட்ட பேச முடியுதா எனக்கு அப்படின்னா இல்ல. அதுக்கு தான் அந்த சகோதரி கேட்டாங்க, என்னதான் நடந்துட்டு இருக்கு பிரதர்? தேவன் நடத்திட்டு இருக்கிறார், கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார், கீழ்ப்படிவோம். வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு ஒரு ஆன்சர் இல்ல. ஒன்னே நாம் சபையாக மாறுவதற்கு வேண்டிய காரியங்களை நாம செய்வோம், மற்றவர்கள் சபையாக மாறுவதற்கு வேண்டிய பிரயாசங்களை எடுப்போம். எவ்வளவு பெரிய ஒரு காரியம்! ஒரு கூடுகை ஆயத்தப்படுத்தி ஒரு கன்வென்ஷன் இப்படி நடத்துவது சாதாரணமான காரியம் அல்ல. அத்தனை பிரயாசங்கள் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற காரியம். சகோதர சகோதரர்களே, அதுல எங்க எப்படி அழைப்புகள் இருந்தால் சொல்றார், வருகிறவர் நேர்த்தானா இல்லைன்றால் வேறொருவர் வர காத்திருக்க வேற நான் காத்திருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா நம்ம ஆண்டவர்? இதாங்க அந்த சிஸ்டருக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்ற ஆன்சர். என்னங்க வாசிங்க சார், அடுத்த வசனத்துல இருக்கு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். இவ்வளவுதான் சிம்பிள் ஆன்சர். அதான் சொன்னீங்க, நாம பார்க்கும்போது என்ன பாக்குறீங்களோ, என்ன கேட்கறீங்களோ, என்ன நடந்துட்டு இருக்குதோ அப்படியே கொஞ்சம் உலகத்தை பாருங்க, அப்படியே கொஞ்சம் இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அப்ப நம்ம எங்க இருக்கிறோன்ற விஷயத்த நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், மிகவும் எச்சரிப்பாக தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனங்களை நமக்கு வெளிப்படுத்த வருகிறார். நாம் பெரிய தீர்க்க தரிசிகள் அல்ல, நாம் எல்லாருமே தீர்க்கதரிசியுடைய நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, புத்திரர்கள். அது எடுத்து இன்னைக்கு தேவன் படிச்சு அதை புரிந்து கொள்ள தேவன் நம்ம கொடுத்த நமக்குரிய சகோதர சகோதரர். சரி, நம்ம பாடத்திற்குள்ளாக உள்ள நம்ம கடந்து போகும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், யோசுவா அவருடைய தலைமையின் கீழாக அந்த ஜோர்டான் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். யோர்தான் நதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப யோர்தான் நதி என்றால் என்ன இல்லையா? நிறைய நம்ம பேசிக்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். யோர்தான் நதியை தான் குறிக்குதுங்க. நியாய தீர்ப்பு, கீழ் நோக்கி செல்றது இல்லைங்களா? மரணத்தை அடையாளப்படுத்துது. எங்க போதுங்க அது? ஹெர்மோன் மலையில துவங்கி சவக்கடல் டெஸ்டினேஷனுக்குள்ள போற விஷயமா இருக்கு இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. அப்ப இந்த விஷயத்த கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பாளையத்தை உருவி நடந்து போய் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும் படிக்க இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். இங்க சொல்றார் 3 நாளுக்குள்ள, இல்லத்தோ டே 3ஆம் நாளில நீங்க யோர்தானை கடந்து போவீர்கள். அப்ப யோர்தானை கடந்து போகிறது அப்படின்னு அர்த்தம் மரணத்தை கடந்து செல்லுவது. அப்ப முதலாவதாக யார் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி பாளையம் எல்லாம் போய் சொல்றார். ஆனா இந்த இடத்துல பாருங்க, 3ஆம் அதிகாரம் வசனம் 2, 3 நம்ம வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். இப்ப இந்த ஒரு உடன்படிக்கை பெட்ட ரொம்ப விசேஷமான ஒன்று. அவங்க நடுவில் இருக்கும் போது அதுக்கு கீழ்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம். அது நடுவில் வச்சு அது கீழ்படலைன்னா அவங்களுக்கு என்ன வந்துடும்? நிறைய பாடங்களை பார்த்து இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன வந்துடும்? அதனால நிறைய அவங்களுக்கு தீங்கு நடந்த விஷயம் தான் கலந்துக்கூடிய சகோதர சகோதரர். அப்ப என்ன செய்யணும்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்களை மட்டும் அதை சுமந்துட்டு முன்ன போகணும். பின்னாடி என்ன பண்ணுவாங்க, மற்ற கூட்டங்கள் வரணும். அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும் படிக்க அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. சிஸ்டர், நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லக்கூடிய ஆசாரிகள் முன்பு கடந்து போவார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கு இடைவெளி எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு? 2000 முழம் தூரமாக நீங்க வரணும் அப்படின்னு சொல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மற்ற ஜனங்கள். இது நம்ம ஆவிக்குரிய வகையில நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பாருங்க, யோர்தானை மரணத்தை முதலாவதாக இந்த உலகத்துல ஜெயிப்பதற்கு யாருக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்? முதலாவதாக முதல் நம்ம படிக்கிற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா 23ஆம் வசனம் அதை சொல்ற முதற் பலன் கர்த்தர். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்? அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
அப்ப மரணத்திலிருந்து முதலாவதாக இந்த உலகத்தை விட்டு ஜெயிப்பது யாரு தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசாரிய ராஜரீக வகுப்பார்கள். இவங்க மட்டும் என்ன சொல்லி பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து அவங்க செல்லுவார்கள். இப்ப உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்குது பார்க்கலாம் இல்லையா? சொல்றாங்க நிறைய பேர் வந்து உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்குதுங்க? சீக்கிரமா சொன்னா சீக்கிரம் முடிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கும் தாண்டி நம்முடைய மூத்த சகோதரர் இதனுடைய பிபிலிக்கல் கமெண்ட்ஸ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாக்கா the divine promise, கர்த்தர் இயேசு தான் தெய்வீகமான சில வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், அது என்ன செய்யறன்னு பார்க்கும்போது அவங்க சுமந்து கொண்டு அவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆசாரிய வகுப்பார் யாரை நம்ம குறிக்குதுங்க? ராஜாக்களும் ஆசாரிகளும். யாரை குறிக்குது? ரொம்ப சந்தோஷம். சபையை தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க. இங்க யாரும் இல்ல போலகுது. ஆகப்பா ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? எனக்கு அதை சுமந்து செல்லக்கூடியவர்கள் அவங்க தான் முதலாவதாக போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கலை சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய பாதங்கள் யோர்தான் நதியில அதை பட்ட உடனே என்னாச்சுங்களா? தண்ணி வந்துட்டு நீங்க அதுல வாசித்து பாருங்க எங்க வரைக்கும் தண்ணி நின்று போச்சுன்னு சொல்லி பாக்குற தெரியுமா? இது சொல்றார் சகோதரர் சொல்லும் போது 20 miles பேக் அப்படியே தண்ணி ஸ்டாப் ஆயிருச்சு. அது என்ன ஊரு தெரியுங்களா? தமிழ்ல நல்லா கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கும்போது அந்த வசனம் பாத்தீங்கன்னா ஆதாம் ஊரு வரைக்கும் தண்ணி நின்று போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம விலைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சொன்ன யோர்தான் நதி மரணத்தை கல்யாணமா இருக்கு, நியாய தீர்ப்பு கீழ் நோக்கி செல்லுகிறது. அப்ப ஆதாமுக்குள்ள மறிக்கிற யாவரும் கிறிஸ்துக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப பாருங்க இந்த மரணம் முதலாவதா கர்த்தர் இயேசு மீட்கும் பொருளை கொடுக்கிறார். அந்த மீட்கும் பொருள் புனிதத்தினாலே முதலாவதாக சபை பெற்றுக்கொண்டு அவங்க கடந்து போகிறாங்க. என்னாகதான் தண்ணி ஆதாமுக்குள் மறித்த யாவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக. ரொம்ப பியூட்டிஃபுல் அது கொடுத்திருக்க அன்புக்குரிய சகோதரர். அந்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது ஆனா பாருங்க அந்த ஆசாரியர்கள் கடந்து போறதுக்கும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போறதுக்கும் மற்ற ஜனங்கள் வருவதற்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு? 2000 முழம். ஏதாவது 2000 ஞாபகம் வருதா? ஒன்னுல சிம்பிள் 2000 years gospel age. சுவிசேஷ யுகத்தில் மனவாட்டியாக சபை அவங்க முதலாவதாக தாங்களை தயாரித்துக் கொண்டு அடியாயிட்டு கடந்து போன பிறகு அதுக்கு பிறகுதான் மற்ற ஆசீர்வாதங்களுக்குள்ள எல்லாருக்கும் அந்த தேவன் அதை கொடுத்திருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. தொடர்ந்து அந்த காரியங்களை யோசுவா 3ஆம் அதிகாரம் 14-15 வருஷத்துல இந்த காரியங்களை குறிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம அந்த இடத்துல அந்த ஒரு பிபிலிக்கல் கமெண்ட்ஸ்ல கூடப்பட்டிருக்குது. ஒரு வால்யூம் 1ல அது சொல்றார் the magnified Joshua is represent type of Christ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது கீழே பாத்தீங்கன்னாக்கா யோசுவா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வேண்டிய பிரீட்ஸ் அந்த இடத்துல கொடுத்து ரெப்ரசென்டிங் த லிட்டில் ஃபிளாக். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அதுக்கு அடுத்ததாக சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல அந்த ஆசாரியர்கள் அவங்களுடைய பாதங்கள் தண்ணீர்ல படக்கூடிய விஷயம், ஜோர்டன் ஓவர்ஃப்ளோ, இதெல்லாம் வரைக்கும் ரொம்ப அருமையா கொடுத்துரு. பியூட்டிஃபுல்லா இருக்கு அன்புக்குரிய சகோதரர். இந்த காரியங்களை கூட எங்கள் தியானித்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கல. நெக்ஸ்ட் நம்ம கடந்து நம்ம போகலாம். ஜோஷுவா ரெப்ரசன்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரோடு இருந்ததான ஆசாரியர்கள் அவருடைய படை நாம் பார்க்கிறோம், சபையை குறிக்குது. அதுக்கு அடுத்து நாம் பார்க்கும்போது கடைசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதகங்கள். இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்துக்குள்ள நம்ம போகும்போது தான் இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப என்ன கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்திலேயே பேசப்படக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசேஷமாக மற்றவங்க நினைக்கிறாங்க இல்லையோ வேதமானவர்களையோ நாம என்ன பண்ணிட்டு கடந்த ஒரு சில மாதங்களாகவே ஏதாச்சும் ஒரு சம்பவம் இஸ்ரவேல்ல நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் நிறைய விஷயங்கள் நமக்குள்ள என்ன ஃப்ளோ இந்த மெசேஜஸ் வரதுன்னு பார்க்கும்போது 3ஆம் உலக போரு துவங்கிருச்சியோ அப்ப நமக்கு எது அவ்வளவுதானோ நிறைய ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்குள்ள இருக்கிற ஷாக் அது. ஆனா தேவன் என்ன பண்றாரு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா நகர்த்தி போயிட்டு இருக்கிறார். இந்த லாஸ்ட் டேல எவ்ரி பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் மனவாட்டியாக சபையை அவரை கண் போல ஒரு பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு போய் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எவ்விதமாக யோசுவாவை கொண்டு அந்த கானான் தேசத்தை ஒவ்வொரு பட்டணங்களாக அவர் வந்துட்டு கவித்து கேப்சர் பண்ணி டிவைட் பண்ணி கொடுத்திருக்கிறாரோ அந்த விஷயத்தை முதலாவதாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இதே விஷயத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். நமக்கு தெரிஞ்சியோ தெரியாமையோ பாருங்க, ஒவ்வொரு விஷயம் தேவன் தீர்க்கதரிசனம் நடத்தி கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது
வேற கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்துல, இந்த பூமியில, இந்த உலகத்துல இல்ல பரலோக ஆசீர்வாதம், பூலோக ஆசீர்வாதம், இது நம்ம பிரிச்சு பார்க்கும்போது பூலோக ஆசீர்வாதத்துக்கு தலைநகரம் எதுன்னு சொல்லலாம்? சென்ட்ரல் சிட்டி ஃபார் த வேர்ல்ட், இந்த நியூ கிங்டம் ஜெருசலேம். இந்த ஜெருசலேம் தலைநகரத்துக்காக எவ்வளவோ நாட்களாக நீடித்தே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு ரைட்ஸ் இருந்தது, யுஎஸ் பிரசிடென்டா வரக்கூடியவங்க என்ன பண்ணலாம், வந்துட்டு டிக்ளேர் பண்றதுக்கு இந்த ஜெருசலேம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சொந்தம், இது அவங்களுக்கு தான் வந்துட்டு தலைநகரமாக இருக்கணும், கேபிட்டல் சிட்டியா இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை பண்றதுக்கு ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க. ஆனா தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியம் ஏற்ற வேலைகளை ஏற்ற மனுஷனை அவரு உட்கார வைக்கிறார் சிங்காசனத்துல, அதை செய்யறதுக்காகத்தான். அப்படி பாருங்க, சம்பந்தமே இல்லாத வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் இடையில. நோ ஒன் ஹஸ் எக்ஸ்பெக்டட். ஏன் வந்தாரு அதெல்லாம் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர் சொல் வந்துட்டாரு, யார் என்ன பேசினா ஒத்துக்க மாட்டார். ஜெருசலேம் தி கேபிட்டல் சிட்டி ஃபார் இஸ்ரேல் தான். நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வந்து பார்க்கும்போது, அரபு நாடுகள் எல்லாம் பார்க்கும்போது. ஆனா தேவன் ஏற்ற வேலையில் காரியம் செய்வார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்த பிறகு அவர் செய்ய வேண்டிய நேர்ச்சியான காரியங்களை அவர் செய்துட்டே போயிட்டு இருப்பார். சொல்லிட்டார், கேபிட்டல் சிட்டி ஜெருசலேம் தான் சொந்தம். எதுக்கு சொந்தம்? ஒற்றுமொத்த உலகத்துக்குமே. ஏன்னா ஆல்ரெடி ராஜா வந்தாச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்ஸ். அப்ப வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எருசலேம் பட்டணத்துல. எவ்விதமாக யோசுவா அவருடைய லீடர்ஷிப்ல வந்து பார்க்கும்போது அந்த ஒரு பட்டணங்களை கேப்சர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாரோ, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்த உடனே ஒரு பலத்த தூதன் வந்துட்டு வானத்துல இருந்து இறங்கி வர கண்டேன். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம். அவர் வந்திருந்தனால பூமி என்னாச்சு, பிரகாசம் ஆயிடுச்சு. 21ஆம் அதிகாரம் பாருங்க, வெளிப்படுத்தல 21ஆம் அதிகாரம் சொல்லும் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கையில ஒரு சங்கிலி, பெரிய சாவி கொண்டு வந்திருக்கிறார். என்ன பண்றதுக்கு, சாத்தானை கட்டி அதை தள்ளி என்ன பண்ணிருக்கிறார், கட்டக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம அதுல படிச்சிருக்கோம் இல்லைங்களா, 21ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி செய்துட்டு இருக்கும் போது தான் ஒவ்வொன்னா கேப்சர் பண்றது. சரி, ஒரு கேள்வி கேட்டுடலாம், சாத்தான் கட்டப்பட்டாச்சா இல்லையா? பலவான முந்தி கட்டினாலுடைய நிறைய பேர் சொல்ல கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க, ஒரு பட்டணத்துல ஒரு ராஜா தான் இருக்க முடியும், ஒரு பட்டணத்துல ஒரு ராஜா தான் இருக்க முடியும். அப்ப நீங்களே டிசைட் பண்ணுங்க, ராஜா வந்தாச்சா, கேப்சர் பண்ணாச்சா இல்லன்னு பாத்துக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசன்னம் வந்துட்டாலே அப்படின்னு என்ன அர்த்தம், அவனை கையில எடுத்துட்டாரு. இதை குறிச்ச காரியங்களை நீங்க அதுல படிச்சுட்டே வரும்போது தெரியும். மத்திய 12ஆம் அதிகாரத்துல சொல்லுவார் இல்லைங்களா, எப்படி வந்துட்டு ஒரு பட்டணத்தை பிடிக்கிறார். அவருடைய கண்ட்ரோல் எடுத்தாச்சு, அதிகாரத்தை சடிதியாக. அப்ப வந்து கட்டி அவர் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறான்னு பார்க்கும்போது இனிமே ஒட்டுமொத்த உலகமும் யாருடைய கருத்துக்குள்ள இருக்குது, கர்த்தர் இயேசு மரித்து உயிர் தோன்ற பிறகு சொல்லிட்டாரு இல்லையா, வானத்திலையும் பரலோகத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அந்த அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்து இந்த பூமியின் மீது அவர் செலுத்திக் கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆனா இது யார் புரிஞ்சுக்குவாங்க? உலகம் தெரியுமா? இல்ல உலகத்தை என்ன பண்ற பார்க்கும்போது அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த இப்படியா போயிட்டு இருந்தா இந்த உலகம் எங்க போய் முடியுமோ தெரியாது. நாங்க சொல்றோம் எங்க முடியும், மகாபத்துல போய் முடியும், சபை முடியும், ஆசீர்வாத பூமிக்கு நிச்சயமாக வரும். அதான் சொல்றார். அப்ப எனக்கு எவ்விதமாக ஜோஷுவாவின் தலைமையில் ஒவ்வொரு பட்டணங்களாக அவர் பிடித்து இஸ்ரவேல் ஜனங்கள் பங்கிட்டு கொடுத்தாரோ இதை பார்க்கிறோம் இந்த ஒரு மேப்ல. இன்னும் நிறைய பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் வாட்ஸ்அப் வழியா கூட அந்த ஒரு இமேஜஸ் ஃபார்வர்ட் பண்ண நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்ப எங்க இருந்து அவருடைய எல்லை பாருங்க, அந்த ஒரு மெடிட்டரேனியன் சீல இருந்து துவங்கி சவுதி அரேபியா நம்ம சொல்ல சீனாய் மலை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லைகளை நிச்சயமாக என்ன பண்ணாகணும், காஜா ஸ்ட்ரைப். இன்னைக்கு நிறைய பேசப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்ப நிச்சயமாகவே இது யாருடையது, இந்த இடங்கள் யாருக்குரிய சொந்தம்? ஆல்ரெடி சொல்லிட்டாரு இல்லையா, இது உங்களுடையது. கால் மிதிக்கும் தேசத்தை என்ன பண்ணுவேன், நான் சொந்தமாக கொடுப்பேன் அவங்களை சொல்லிட்டாரு. வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு. எல்லாரும் வந்து ரீகேதரிங் திரும்பி எல்லாரும் எருசலேமுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது பாருங்க, அந்த தேசத்தை அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர். ஆட்டோமேட்டிக்கா ரீசெண்டா பாருங்க, அந்த ஒரு காசால நடந்த சம்பவம்
எல்லாரும் அப்படியே வெளியேறி போடக்கூடிய காட்சியை பாருங்க. இது யாரால் மட்டும் முடியும்னா நிச்சயமாகவே சர்வ வல்லமை படுத்திருக்கக்கூடிய பிதாவாக்கிய தேவனால் மட்டும் தான் முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இப்பதான் நம்ம இதுக்கு நம்ம நினைல வச்சுட்டு நெக்ஸ்ட் பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். பாருங்க, யோசுவாவுல சொல்லப்பட்ட ஒரு காரியம் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நம்ம வாசித்துலாங்க. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, அப்படியே நேரடி போயிடலாம். அதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கிறது வேணா. அப்ப இது வந்து எரிகோ பட்டணத்தை கேப்சர் பண்ணக்கூடிய விஷயத்த பேசுறாரு. அப்ப நீங்க 7ஆம் நாளில அதிகாலம் எழுந்து, எது 7ஆம் நாள்? 6 நாள் முடிஞ்சு 7ஆம் நாள் வந்தாச்சு. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, 6000 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு 7000 இயர்ஸ் ஸ்டார்டிங், இல்ல 7 காலகட்ட சபைகள், 6 காலகட்ட சபை முடிஞ்சு 7ஆம் காலகட்ட சபை, எப்படி எடுத்துட்டாலும் பார்க்கும்போது அதிகாலை த நியூ டிஸ்பென்சேஷன், அந்த உள்ள நம்ம பிரவேசிச்சாச்சு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தை சொல்றாரு, நீங்க போய் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். தேவனுடைய வந்து மிராக்கல் வந்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் அதை குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்பல. பாருங்க, யாரோ எங்க வந்துட்டு எது நடந்தாலும் எல்லாருடைய குற்றச்சாட்டு யார் மேல தான் போயிருதுங்க. இப்ப அதான் சொல்றேன், பனைமரத்துல இருந்து பனைமரம் கீழே விழுந்துருச்சு. அதே நேரத்துல பறவை மேல பறந்து போயிருச்சு. ஒருத்தர் மேல எட்டி பார்த்தார், பனைமரம் விழுறதுக்கு யார் தான் காரணம்? பறவை. ஆனா பறவை ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு எல்லாம் பாக்குறாங்க, எங்க எது நடந்தாலும் இன்னைக்கு உலகத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு நடுக்கம் வந்துருச்சு. யார பார்த்தா? இஸ்ரவேல் ஜனங்களை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவங்களை, பிதாவாகிய தேவனுடைய தலைமையின் கீழாக இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்றாங்க, நிறைய பார்க்கும்போது அவங்களுடைய பட்சத்தில் இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். அவதான் சொல்றாரு, நீ சீக்கிரத்துல சொல்லக்கூடிய காரியம் பார்க்கும்போது யாவே தேவனே பெரியவர். அதே காலம் எழுந்த பண்ண பார்க்கும்போது எவ்விதமாக அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு 6 நாட்கள் எரிகோ பட்டணத்தை என்ன செய்யணும்? ஒவ்வொரு தடவை சுத்திட்டு வரணும். 7ஆவது நாள் என்ன செய்யணுமா? 7 தடவை சுத்திட்டு வருவாங்க. அப்ப என்ன ஆயிடும் வந்து பார்க்கும்போது, அப்ப நீங்க இப்ப எரிகோ விழுந்துரும். நீங்க பிடிச்சு இதை கூட நீங்க புரிஞ்சுக்க. அப்ப இந்த உலகத்தின் மேல் நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தி வேலி ஆஃப் ஜோசபாத் அப்படின்ற ஒரு தலைப்பில் கூட நிறைய பாடங்கள் இதில் இருக்கு. ஆனா இந்த ஒரு வசனத்தை மட்டும் இப்ப அதுல இருந்து எடுத்திருக்கிறோம். அதை வாசிக்கலாம். பாருங்க, யோவேல் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஆமன்குரிய சகோதர சகோதரே, இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தான். யோசபாத்தின் பள்ளத்தாக்கு அப்படின்ற நம்ம வந்து பார்க்கும்போது இது என்ன சொல்லாங்க? அழிவின் ஒரு பள்ளத்தாக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிற பள்ளத்தாக்கு, இல்ல ஆவிக்குரிய மனவாட்டியாக சபை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலம். நிறைய சொல்லிட்டே வரலாம். இப்படி இருக்கும்போது சொல்றாரு அவர் இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க எங்க வந்துருங்க, சகல ஜனங்களும் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, கூடி வர சொல்லுங்க. எங்க வர சொல்லணும்? எங்க வர சொல்லுங்களா? யோசபாத்தின் பள்ளத்தாக்கு. அப்ப நீரும் அங்க வாங்க. அப்ப யாரு? பிதாவாகிய தேவன். ஏன் வராரு? உலக ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காக. அப்ப வந்து சொல்றாரு நெக்ஸ்ட் வசனம், ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். அத சொல்ல நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? நியாயம் தீர்க்கிறத விட்டு. எந்த காலம்? அத சொல்றாரு, எல்லாரும் சுற்றி வாங்க. ஏன் வந்திருக்கிறாங்க? சகரியா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க நினைவுல கொண்டு வந்துருங்க இல்லையா? சகல ஜனங்களே இன்னைக்கு யாருக்கு விரோதமா வாங்க? எருசலேமுக்கு விரோதமா கூட்டிட்டு வராரு. ஏன் கூட்டிட்டு வராரு? நாம போயிட்டு எசேக்கியேல்ல 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரத்தை, 37ஆம் அதிகாரத்தை, அந்த உலர்ந்த எலும்புகள் காரியங்கள், கூட்டி சேர்க்கிற காரியம், அதுக்கு அவங்க நடக்கிற சம்பவங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான். அப்ப இதுதான் சொல்றாரு, சகல ஜனங்களை ஏன் கூட்டி வராரு? அவங்க கூட்டிட்டாங்களா? சொல்றாரு பாருங்களேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயினே. அதான் சொல்றார்,
இப்ப என்ன ஆயிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது டிரான்சிஷன், ராஜ்யங்கள் பாருங்க, ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டா இன்னொருத்தர் ஜெயிச்சுட்டா அந்த ராஜ்யத்தை ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணலாம், கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிடும். சததானது இருக்குது. இப்ப வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், தேவ ராஜ்யம் இந்த பூமியில கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள். இனிமே பார்க்கும்போது இந்த உலகத்தில் எந்த ராஜ்யங்களும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாத அன்புக்குரிய சகோதர சகோதரர். ஏன்னா நம்முடைய ராஜாதி ராஜாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொன்றாக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல டீட்டெயிலா கீழே அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். 4 தூண்களை பத்தி சொல்லப்பட்ட காரியம். இதை குறிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் எங்க கொண்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ரெவலேஷன்ல பார்க்கலாம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தா நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி நான் சொல்லிட்டே போறேன். முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல மறுபடியும் அதை கேட்டு நம்ம என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல பார்க்க அன்புக்குரிய சகோதர சகோதர 16வது அதிகாரத்துல நீங்க சிந்திச்சு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் அப்படின்னா அது 3 செக்ஷனா பிரிச்சிடலாம், 3 பாகங்களா ரெவலேஷன். ஏன் அந்த வெளிப்படுத்தல் வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் தான் கடைசியான புத்தகம், 66வது புத்தகம். அதுல இருந்து பின்னோக்கி பார்க்கும்போது அதுல தெரிய 65 புத்தகங்களும் அதுக்குள்ள இருக்கு. நிறைய நிழலும் பொருளும் தீர்க்க தரிசனமாக காலக்கணக்கு எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்ப 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும்போது சொல்ல வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்ப சொல்றாரு, சகல ஜனங்களை கூடி வாருங்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப எந்த இடத்துல வந்திருக்காங்களா, அர்மகெதோன் அப்படி இடத்துல அவர்களே கூட்டி சேர்த்தான்னு சொல்றார். இந்த விஷயத்த நான் ஒரு காரியங்களை சொல்றேன், எந்த அளவுக்கு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுன்றதை நீங்க எடுத்துக்காங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த விஷயங்களை நான் சொல்லக்கூடிய காரியங்கள் ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கான சில சம்பவத்தை நான் உங்களுக்கு மத்தியில சொல்றேன், அதை நீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. அப்போ 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எங்க ஊத்திருக்கிறாரு, ஆகாயத்துல ஊத்திருக்கிறாரு அப்படின்ற விஷயம் நம்ம பாக்குறோம். இதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டினியூஷன் பண்ண போறோம். இந்த விஷயங்கள் அர்மகெதோன் இடத்தை கூட்டினார். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எங்க ஊத்தினாரு? ஐயோ, நான் 6ஆம் தூதன் கேட்கிறேன், ஆகாயத்தில் இல்ல. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை அதுக்கு முன்னாடி 12ஆம் வசனத்துல இருக்காது, ஐப்ராத் நதியில ஊத்தின. அது என்னாச்சா, நதி தண்ணீரை வச்சு போயாச்சு. சொல்றாரு பாபிலோன் அப்படின்னு பாக்குறோம், தண்ணி சத்தியம் அங்க போயிருச்சு, எல்லா ஜனங்களும். அப்ப ராஜாக்கள் வருவதற்கான வழி ஆயத்தமாயிருச்சு. இதெல்லாமே எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட் டைம் எல்லாம் பார்க்கும்போது ஆஃப்டர் 1874 1878 உயிர்த்தெழுதல் சம்பவ காலங்களை நடந்தேறி கொண்டிருக்கிற காரியத்தை பேசிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள எங்க ஊத்திட்டாரா, ஆகாயத்தில் ஊத்திட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு கலசம் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய டீட்டெயிலான ஸ்டடி நம்ம படிக்கணும், அதை பத்தி இப்ப நம்ம பாக்குறது இல்லை. ஆனா ஒரு விஷயம், என்ன ஊத்தினார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக பார்க்கும்போதுன்னா கடைசி காலங்களில் வெளிப்பட்ட ஒரு சத்தியம். சில சகோதரர் பிராங்க் ஷால் இவர்களாம் பார்க்கும்போது நிறைய அவங்க வால்யூம்ஸ் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம், இப்படி சில வால்யூம்ஸ் கூட வந்துட்டு அப்படின்ற வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சிலர் ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் அதில் கொடுத்து நம்ம பார்க்கலாம். சரி, இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசலாகிலும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ சாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடிப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? ஆமா, நமக்கு சகோதரர் சொல்லார், அதாவது கெட்டு போகிறவர்களுக்குள்ள இந்த வாசனை எப்படிதான் இருக்குமா, மரண வாசனையா இருக்கும். அப்ப வந்துட்டு ஜீவனுக்குள்ள போற ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ள இது எப்படி இருக்கு பார்க்கும்போது ஜீவ வாசனையாக சொல்ல ஜீவ வார்த்தைகளாக இருக்கும் சொல்றார். அப்ப இந்த வார்த்தைகளை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும் போது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க பாருங்க, அதே பேர் சபைகளில் நம்ம வரும்போது நிறைய பேர் இன்னைக்கு நம்மளை பார்த்தால என்ன செய்யறாங்க, நம்மளை பார்த்து என்ன பண்றாங்க, ஓடி போயிடறாங்க. ஏன்? இப்ப அவங்க ஏதோ மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பரலோகத்துக்கு போயிடுற மாதிரியும், நாம ஏதோ வந்து பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையில நாம ஏதோ நரகத்துக்கு போயிடுற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நம்ம விட்டுட்டு ஓடுறாங்க அப்படியே பார்க்கும்போது. ஆனா உண்மை எது தான் இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பிளெஸிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம், அவருடைய வார்த்தைகள் கேட்கும் போது அந்த விஷயத்துல பேசுவார். அகிரிப்பா ராஜா பெஸ்துக்கு முன்னாடி பேசக்கூடிய வார்த்தைகள் பாருங்க. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்திலிருந்து 26, 28 அந்த வசனங்கள் எல்லாம் நீ படிச்சு பார்க்கும்போது அவர் சொல்லுவார், என்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்துட்டாரோ அந்நாள் முதல் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிட்டுக்கிறேன், அதான் சொல்ற, ராஜாவே உங்களை மாத்திரம் இல்ல, இந்த வார்த்தையில கேட்கிற எல்லாரையும் நான் கிறிஸ்துவனாக மாற்றுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். இவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள் பாருங்க. இந்த வார்த்தைகள் கேட்கிறவங்களுக்கு அது எப்படி நான் பார்க்கும்போது கேட்டு பிரயோஜனப்படுத்துகிறது ஜீவ வார்த்தைகளாக இருக்கிறது. அதை கேட்டுட்டு அதை தவறா புரிஞ்சுக்கிறது எப்படிதான் இருக்குது. அதை சொல்றார். இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர், தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை தப்ப எடுத்துக்கூடாது. நான் யாரை குறிப்பிட்டு சொல்ல வரல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டாரா வரலையா, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஸ்டார்ட் ஆகலையா. மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் 2nd வால்யூம்ல டீடைலா போட்டிருக்கிறார். அங்கே படிச்ச போதும். இன்னைக்கு நான் சொல்றேன் 1874 வந்துட்டு நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்குது. படிச்சா மட்டும் போதும் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரசன்ன நாட்கள் நடந்துட்டு இருக்கிறதான ஒரு அருமையான இந்த சத்தியங்களை கேட்க முடியாது இருக்கிறவங்கள சொல்லுது, அது வாதையை போல இருக்கும். அப்ப கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு பார்க்கும்போது அது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரர். அதை நம்ம சொல்ற இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் பாருங்க. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எங்க ஊத்திட்டாராம், அதை சொல்லு. And the 7th angel poured out his vial into the air. இல்ல AIR கொடுத்திருக்காங்க இங்கிலீஷ்ல. And there came into great voice out of the temple of heaven from the throne, saying, it is done. முடிஞ்சிருச்சு பாருங்க. இது ஊத்திட்டு என்ன முடிஞ்சிடும். கர்த்தர் இயேசு சொன்னார்லே சிலுவையில் இருந்து முடிந்தது. அப்ப நிச்சயமாக என்ன முடியும், கடைசியில பார்க்கும்போது 7வது தூதன் தன் கலசத்துல ஊத்தினா சபை முடிஞ்சிருது. அப்ப முடிவு காலத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு தான் இப்பேற்பட்ட காரியம் சொல்றார். ஆனா அந்த AIR மீனிங் என்ன கொடுத்துருன்னு பார்க்கும்போது கிரேக்க கன்கார்டன்ஸ்ல பார்க்கும்போது G109ல சுகோ AER என்று கொடுத்திருக்கிறாங்க. இன்அனிமேட்டட் ஏர், லைஃப்லெஸ் ஏர் அப்படின்னு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. இல்லைன்னு பார்க்கும்போது ஒரு வானத்துல ஒரு லேயர் வச்சிருந்தார். மேல இருக்கக்கூடிய அந்த அடுக்குகள்ல ஒரு அடுக்கு இருந்தது. அது என்ன அடுக்குன்னு சொல்லி பார்க்கிறோம், அயனோஸ்பியர். அது ஏன் வச்சிருந்தாருன்னு நிறைய காலங்களுக்கு தெரியாம இருந்தது. ஆனா பாருங்க 7வது காலகட்டத்துல தேவன் அதை கொண்டு என்ன பண்ணிட்டாருங்க, மிக பெரியதான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சகலத்தையும் இன்னைக்கு என்ன பண்ணி சொல்லி பார்க்கும்போது வானத்துல வச்சுட்டார். மேலத்தான் சேட்டலைட்ல கொண்டு போய் வச்சிருக்கெல்லாம் பார்க்கும்போது. ஆனா கடைசி காலம் என்ன நடக்க போற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா என்ன நடக்குதுன்னா, இந்த நாட்கள் இதை குறித்து நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி அன்புக்குரிய சகோதரர் என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னா, கொரோனாக்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சத்தியத்தை இது போல யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, ஸ்கைப்ல சகோதரர்கிட்ட வந்து ஒரு டவுட் வந்து சில மூத்த சகோதரர் நானே கேட்டிருக்கேன். ஏன் பதர் நம்ம இப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிவிலையோ பெரிய நம்ம பேசலாமே அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் கேட்கும் போது அவன் கொடுத்த ஒரே ஒரு ஆன்சர் தான், பிரதர் இந்த சத்தியம் மனவாட்டி ஆகிய சபைக்கு மட்டும் தான், சபை வகுப்பாருக்கு மட்டும் தான், இப்ப எல்லா ஜனத்துக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் அவர் சொன்னார். ஆனா பாருங்க உண்மைதான். ஆனா ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு தேவனை வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு அந்த மாதிரி நான் பேசியிருப்போமா? இன்னைக்கு பேசுற மாதிரி யூடியூப்லயோ மற்ற சேனல்ஸ் நம்ம பேசியிருப்போமா? ஆனா தேவன் என்ன செஞ்சுட்டா தெரியுமா? போயிட்டு இருந்த உலகத்தை கொஞ்சம் எல்லாரும் அப்படியே சிந்திச்சு பாருங்க. யாரோ வந்துட்டு வைரஸ் விட்டுட்டாங்க, அதனால உலகம் நின்று போச்சு, லாக்டவுன் போட்டோம், தயவு செய்து நினைக்காதுங்க. போயிட்டு இருந்த உலகத்தை பிதாவாக்கிய தேவன் ஒரு பிரேக் அடிச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். எல்லாரையும் பாருங்க, இது வந்து இந்தியாவில் மாத்திரம் இல்ல இல்லையா, இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் கிரைசிஸ் ஃபுல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உலகம் எல்லாத்திலயும் பார்க்கும் போது எல்லாருக்கும் லாக்டவுன். என்ன செய்யறதுன்னே தெரியல. நிறைய பேருக்கு அவங்களுக்குள்ள நிறைய கேள்வி, என்ன நடக்க போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சகோதரர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கூட நம்ம செய்யலாமே, ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால், கரெக்டா ஸ்டார்டிங்ல, அதுக்கடுத்து ஸ்கைப்ல போகலாம், யூடியூப்ல போகலாம், இப்படி நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். நாம நினைக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர், இப்பொழுது தேவன் இந்த உலகத்தின் மேல் இந்த சத்தியத்தை வெளியே கொண்டு வர தேவன் அனுமதி கொடுத்துட்டார்.
இது வரைக்கும் இருந்தார் தேவன் பார்க்கும்போது. ஆனா தேவன் பார்க்கும்போது ஏற்ற வேளைகள்ல எல்லா காரியத்தையும் அவர் செய்யக்கூடிய இருக்கிறார். மற்ற 24 பார்க்கும்போது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது சகல ஜாதிகளுக்கு அறிவிச்சு எல்லாரையும் சபையாக மாற்றப்படும் இல்ல, சகல ஜாதிக்கு சாட்சியாக அறிவிக்கப்படும். விட்னஸ் எல்லாருக்கும் போயிடும். பாருங்க, எங்க இருந்தாலும் இந்த சத்தியமானது நிக்கிறது நம்ம பார்க்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரர். அதான் சொல்றாரு. இப்ப நெக்ஸ்ட் அவர் சொல்லிட்டு வரும்போது நம்ம யோவேல் 3:11-12 வாசித்தது போல, அப்ப சகல ஜனங்களையும் இன்னைக்கு கூடி வர சொல்லியிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கூடிட்டாங்க. சகல ஜனங்களும் எல்லாரும் கூடியாச்சு. எங்க கூடிட்டு இருக்காங்க? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க பார்த்து சொல்லலாம். எல்லா ஜனங்களும் எங்க கூடி வந்துட்டாங்க? UNO இல்லைங்களா? சகல ஜனங்களே நீங்க கூடி வாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களே கூடி வந்துட்டாங்க. எப்போ பிளான் பண்ணாங்க? இரண்டாம் உலக போருக்கு பிறகு உடனே ஒரு முடிவுக்கு வந்து, இப்படியே போன உலகத்துல முதல் உலக போர், இரண்டாம் உலக போர், எல்லாம் உலகமே அழிஞ்சிரும். அதுக்காக பீஸ் மேக்கிங், ஒரு சமாதானத்தை இந்த உலகத்து மேல கொண்டு வருவதற்காக நம்ம எல்லா ராஜ்யங்களும் ஒன்றை சேர்ந்து இந்த உலகத்துல சமாதானத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. சமாதானத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியுமா? அதுக்கு நேராக தான் என்ன பண்ணினாச்சுனாக்கா, எசேக்கியேல் 38 சொல்லும் போது அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்திற்கு விரோதமாக தேவன் என்ன செய்யணும் பார்க்கும்போது விரோதமாக மாத்திட்டு இருக்கிறாரு. ஒரு விஷயத்தை நம்ம மறக்க முடியாது, அவங்களால கொடுக்க முடியாது. இப்ப இவங்க எல்லாம் ஒன்னா கூடிட்டு எங்க வர்றாங்க? சொல்றாங்க சிஸ்டர் சார் இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் படிச்சு இல்லையா? சகல ஜனங்களே நீங்க எல்லாரும் கூடி எங்க வாருங்க? யோசபாத்தின். அப்ப எல்லாரும் கூடி எங்கதான் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க? அது சீக்கிரத்துல ஒரு மிகப்பெரிய பாருங்க சமாதானத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்களா? ரஷ்யா இன்னும் மாறி வந்து பார்க்கும்போது உக்ரைன் வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பீசா ஆமா பீஸ் தான் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. சமாதானம் அப்ப யாரால கொண்டு வர முடியும்? தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக சபையை அதை கொண்டு வர முடியும். ஆனா நமக்கு தெரியும் இது எங்கத்தான் போய் முடிய போகுதுன்னு பார்க்கும்போது மத்திய 24:21 சொல்றார், இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவிதமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவிதமான மிகுந்த, இதுவே இப்படி இருக்குன்னா வெறும் ட்ரையலா இருக்கும். அப்ப மகாபுத்திரம் எப்படி இருக்குப்பா? அப்ப நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்ன செய்யணும்? ஒரு சில சம்பவங்களை வெளிப்படுத்தல பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 16:18 சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. எப்போ? நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. கோவிட்ல பார்த்தோம் இல்லையா? பூமி என்னாச்சுங்களா? மிகவும் மிகவும் அதிர்ந்தது. ஒரு சிலிண்டர் ஆக்சிஜன் கிடைக்கல, பணம் எவ்வளவு வேணா வச்சுக்கோ கொடுன்னு கேட்கிறாரு. இல்ல, பெட்டு கூட இல்ல. சிந்திச்சு பார்க்கலாம். தேவன் வந்துட்டு இதை சொல்லிட்டு மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் நம்ம பார்த்துட்டு போறதுக்கு அப்படியே கொடுத்துட்டாரு. சிந்திக்க என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த உலகத்துல என்ன செய்ய போறோம் அடுத்து? அன்புக்குரிய சகோதரர் சொல்றாரு, பூமி மிகவும், நமக்கு தெரியும் பூமின்னு சொல்றது எதை குறிக்குதுங்க? இருக்கிற சமுதாயம். இன்னைக்கு நிறைய 4 தூண்களை பத்தி நம்ம பேசலாம். இந்த வசனம் நோட் பண்ணிக்கலாம். சங்கீதம் 97:4 அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தில் பிரகாசித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கள் பாருங்க. இதே நோட் பண்ணிக்கலாம். வசனத்தை 1 ராஜாக்கள் 19 ஃபுல்லாவே தெரியும். இந்த இடத்துல 11-12 மட்டும் பார்க்கும்போது எலியாவுடைய பிரயாணத்தில் கடைசியாக நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? அவர் அந்த எசபேல் ராணிக்கு பயந்துட்டு வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கும்போது
அவர் போஷிக்கப்பட்டு மறுபடியும் போயிட்டு ஓரேபு மலையில இருக்கும்போது லாஸ்டா தேவன் வந்து அவர் காமிச்ச ஒரு காட்சிகள் தரிசனமாக பார்க்கிறார். அப்ப அந்த இடத்துல அவர் பார்க்கும்போது இல்லைங்களா, பூமி அதிர்ச்சி, இந்த இடத்துல அது பார்க்கிறாரு இல்லையா, அக்னி, மெல்லிய சத்தம், காற்று, இதெல்லாம் பார்க்கிறார் தரிசனங்கள்ல. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர அப்படி நடந்துட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இன்றைக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்கு. முதலாவது பாபிலோன். பாருங்க, பாபிலோன் பத்தி நம்ம வாசிக்கும் போது கூட இன்னைக்கு அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க, வாசி ஏற்படுத்த 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது, புறச்சாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. இப்ப இந்த விஷயத்தை நம்ம சுருக்கி நம்ம பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவங்க நடந்துக்கிறதான ஒரு நியாய தீர்ப்பு. அன்புக்குரிய சகோதர இது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல பாபிலோனுடைய ஒரு அழிவு பத்தி அங்க டீட்டெயிலா பேசப்பட்டிருக்கு. அந்த சம்பவங்களை தெரியும். ஆனா நமக்கு மட்டும் என்ன பண்ணிட்டார், என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, அந்த ஒரு பட்டணம் 3ஆக பிரிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க 3 ஒன்னா சேர்ந்தாங்க இல்லையா. யார் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேர் ஒன்னா சேர்றாங்க இல்லையா. ஏரோதியால் மகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரலாம். உலக அரசாங்கங்கள், பாப்பசி, புரோட்டஸ்டன்ஸ், இதெல்லாம் ஒன்று சேர்றாங்க இல்லையா. எப்படி ஒன்னா சேர்ந்தாங்களோ இவங்க நடக்கக்கூடிய சம்பவத்தெல்லாம் வச்சுட்டு இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு எல்லாம் மறுபடியும் வித்துதான் வாங்கிடுவாங்க, எல்லாம் பிரிஞ்சு போயிடும், 3 தனித்தனி ஆயிடும். அதை வெளிப்படுத்தல நம்ம வாசிப்போம் 16ஆம் அதிகாரம் 19ஆவது அந்த வசனங்கள்ல. இதை கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். அந்த கலைகள் கோதுமைகளை பிரிக்கக்கூடிய ஒரு காட்சியை குறித்து அந்த இடத்துல சொல்றார். இந்த வசனம் மட்டும் வாசித்தலாம். 2 தெசலோனிக்கா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். இதுவும் பார்க்கும்போது பாபிலோனுக்கு எப்படி கடைசியாக கொடுக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றார். இது வாசிங்க சார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடியாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். இதான் நம்ம பார்த்தோம். காலத்தை கருதலுக்கும் நான் கொஞ்சம் இதை சுருக்கி நம்ம கொண்டு போறோம். எப்படி இந்த பூமியில அந்த 4 தூண்களுக்கு வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு குறித்து சொல்றார். நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான நமக்கு வேண்டிய பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். என்ன படிச்ச தலைப்பு அதை போய் மறந்துருச்சு. சரி வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது. சரி, இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த யோசுவாவுடைய அந்த லாங் டேல நடந்த சம்பவம். இதெல்லாம் நம்ம பாடமா இப்ப பார்த்துட்டோம். லாஸ்ட்ல இதை பார்த்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அங்க நடந்த சம்பவம் நிறைய பெரிய பாடம். கர்த்தர் சித்தமானால் நீங்க அந்த ஒரு ரீஃபரன்ஸ் கூட நீங்க படிச்சுட்டு அது கூட நீங்க தியானிக்கலாம். 3:3-4 சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம சொல்லும் போது யோசுவா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரேலோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமா இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேத்தி கேள்விப்பட்ட போது. அப்போ கிபியோனர்கள் அவங்களோட ஒரு சமாதானம் பண்றாங்க. கிபியோன் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும், ஆயிக்கு செய்தது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து சொல்றாரு, ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அந்த ராஜாவுக்கு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டே வருவாரு. இதுதான் குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாத்தானுக்கு என்ன சம்பவித்ததோ இந்த ஒரு நாட்கள்ல அதேதான் மத்த எல்லாத்துக்கும் சம்பவிக்க போகுது அப்படின்ற விஷயத்த அந்த இடத்துல அவர் சுட்டி காண்பிக்கிற விஷயம் நம்ம பாக்குறாங்க. பிரிய சகோதர இப்படி சொல்லிட்டு தான் இப்ப அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நடக்குது அப்படி விஷயம் வரலாம். 2-3 வசனத்தை வாசிங்க சார். கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கிலும் பெரிதுமாய் இருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலினாய் இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கிபியோன் பட்டணம் இருக்கிற பட்டணங்கள்ல மிகப்பெரிய ஒரு பட்டணமா இருக்குது.
அந்த பட்டணத்தை வந்து பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் வருது. அதனால அவங்க என்ன செய்யறன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஏமோரியர்கள் அந்த எருசலேம் ராஜா அதோனு செய்த எல்லாரும் சேர்ந்து அந்த மலையின் மேல இருக்கக்கூடிய 5 பட்டண ராஜாக்களை ஒன்று கூட்டி கொண்டு ஒன்று திரண்டு இப்ப அவங்க மேல யுத்தத்துக்காக வராங்க. அப்ப இவரையும் செய்யறன்னு பார்க்கும்போது கிபியோனியர்கள் போயிட்டு யோசுவாவோட உடன்படிக்கை பண்ணிட்டு தயவு செய்து எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த நேரத்துல எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்கிறாங்க. அந்த நேரத்துல இப்ப யோசுவாவும் அவரின் தலைமையின் கீழே இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாரும் வந்து புறப்பட்டு வராங்க. இப்ப நாம இந்த வசனத்துல கீழே நீங்க வாசித்துக் கொள்ளலாம். 7ஆம் வசனத்துக்குள்ள வரலாம். நாம் 7ஆம் வசனம். உடனே யோசுவாவும் அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். அப்ப சகல மனுஷர் எங்க இருந்து போறாங்க? கில்கால் இல்லையா? கில்கால் என்னங்க? வட்டம், சர்க்கிள் இல்லையா, சுருட்டி போடுதல் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அங்க இருந்து புறப்பட்டு போறாங்க. ஆனா சொல்றாங்க கில்கால் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு தங்கும் இடமாக இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் சகோதரர் சொல்றாரு நோ, அப்படி இல்ல, ஒவ்வொரு பட்டணம்லாம் அவங்க கேப்சர் பண்ணிட்டு கடந்து போயிட்டே இருந்தாங்க. ஆனா இங்க கில்கால இருந்து புறப்பட்டு அவங்க போறாங்க அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. இப்படி புறப்பட்டு போகும்போது தான் ரொம்ப டோனிங்கான பாயிண்ட்ஸ் பாருங்க. நம்ம 8-9 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலிலிருந்து ரா முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, யோசுவாவுக்கும் அவரோடு இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ் வர்ஸ், ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. யோசுவா சொல்றார், நீ அவருக்கு என்ன செய்யாத, பயப்படாயாக. இவருடைய தலைமையில் தானே செட்டி பானை கொண்டு போய் யுத்தம் பண்ணி நமக்கு நடக்கிற விஷயத்துல பாக்குறோம் இல்ல, கிதியோனுடைய தலைமையில் நினைச்சு பாருங்க இல்லையா, ஒரு அற்புதமா நடக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது. இவரை என்ன சொல்ல பார்க்கும்போது, நீ பயப்படாயாக, உன்னோட கூட நான் இருக்கிறேன், நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சார், இவர் வந்து கிளம்பி போறாரு. இவர் எப்படி போயிட்டார் என்ற விஷயத்த சப்ஜெக்ட் நமக்கு இந்த வசனத்திலே சொல்லிட்டார். 9ஆம் வசனத்துல சொல்றாரு, யோசுவா கில்கால இருந்து ரா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் எப்படி வந்துட்டாரா, திடீரென்று அவங்க மேல வந்துட்டாருன்னு சொல்றாரு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆல்ரெடி உங்களுக்கு பாடம் கொடுத்துட்டேன் நான். யோசுவா ரெப்ரசன்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிக்குது. அவரோடு கூட இருக்கிறவங்க சபை. இவங்கெல்லாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்துட்டாரு, 2ஆம் வருகையில எப்படி வரன்னு சொல்லியிருந்தாரு, திருடன். ஏன் வந்து சொல்லிட்டு வரல, ஒரு திருடன் இருக்கிற அவனை பிடிக்கிறதுக்கு இல்லையா. எங்க வந்தான், 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதன் சத்தத்தோடும் அப்ப வருவார். வானத்துல ஆகாயத்து அதிகார பிரபு பைண்டிங் சாட்டன் கட்டுவதற்காக. அப்ப சடுதியாக அவர் வந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அது போல சொல்றாரு. அவர் எப்போ பண்ணிருக்காரு, யோசுவா இரவு முழுவதுமாக நடந்து திடீரென அவங்க மேல வந்துட்டாரு சொல்றாரு. இப்போ நைட், அப்ப அந்த இரவு எதை குறிக்குதுங்க, சொல்ற நிறைய இரவு எதை குறிக்குது, சுவிசேஷ யுகம், நைட் டைம் சொல்லலையா, இரவு முழுவதுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அப்ப காலையில திடீரென அவங்க மேல அவர் வந்துட்டார் அப்படின்னு விஷயம் பார்க்க. அப்ப வந்துட்டா ஒரு சடுதியா என்ன செய்யறதுன்னு தெரியல ஜனங்களுக்கு, தவிப்பு, ஒரு கலக்கம், கன்ஃபியூஷன் நிறைய இன்னைக்கு பார்க்கும்போது, உலகத்திலே பார்க்கும்போது. ஆனா சொல்றேன், எப்படியாச்சும் நம்ம பிடிச்சிடலாமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அவருக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் இவங்க செய்ய முடியாத விஷயம் நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இருக்கிற நேரத்துல தான் நெக்ஸ்ட் நம்ம போலாம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய ஆதார வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரராக முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு, ஜெபிக்கிறாரு. இப்ப அந்த எமோரியர்கள் கூடி வந்திருக்கிற 5 ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கிபியோனுக்கு நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தில், அந்த யுத்தத்தை அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா சூரியன் என்ன பண்ணக்கூடாதான், சந்திரனே, அத சொல்றாரு, நீ சூரியனே கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் தரித்து நில்லுங்கள் அப்படி நின்னுட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப என்ன நடந்துரும் சொல்றாரு,
வார் கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்துட்டு தான் நம்ம இந்த பாடத்தை நம்ம முடிவுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, சூரியன் நின்னுட்டு என்ன ஆகும்? சந்திரன் நின்னுட்டா என்ன ஆகும்? அது எவ்வளவு நாளைக்கு சொல்றாரு? எவ்வளவு நேரம் இருக்க சொல்றாருங்க? அடுத்த வசனத்துல இருக்கு, வேணா படிச்சுங்க. அதையும் 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது, இது யாசரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அதுதான் இப்ப ஒரு கேள்வி. அப்ப என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது, சன் அண்ட் மூன் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது ஸ்டாண்ட், அப்படியே ஸ்டில். அவங்க வார் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அப்படி நின்னுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நின்னுட்டு என்ன ஆகும்? இந்த ரீபிரிண்ட்ஸ்ல நம்மளுடைய மூத்த சகர் கடைசியில பார்க்கும்போது அவரே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுத்து அன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்பீடு கால்குலேட் பண்ணிருக்கிறார். அவர் சொல்றாரு, நம்ம ஒரு வேலை ட்ரெயின்ல போயிட்டு இருந்தா அவர் காலத்துல ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு, பெரிய ஸ்பீடு. சவர் வந்து அதை எக்ஸாம்பிளா கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு கார்ல போயிட்டே இருக்கிறோம், போயிட்டே இருந்து சடனா வந்துட்டு கார் ஒரு பிரேக் அடிச்சு, சடன் பிரேக் அடிச்சா என்ன ஆகும்? உடையும். முன்னாடி என்ன இருக்கும்? கிளாஸ் உடைய, எல்லாம் உடையும். ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்து சடனா ஒரு பிரேக் அடிச்சு என்ன ஆகும்? பீச்சுட்டு எல்லாமே ஒரு பக்கம், எல்லா கோச்சஸ் போயிடும். அப்ப சடனா வந்து போடும்போது தேவன் அந்த சராசரங்களையும் யூனிவர்ஸையும் இருக்கக்கூடிய எல்லா கோள்களையும் அதற்கு ஒரு ஸ்பீடு, அதற்கு ஒரு தன்மை கொடுத்து நேர்த்தியாக நடத்திட்டு வரார். பூமி அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலா, வர சன், அப்போ அந்த ஒரு சுத்திட்டு வரணும், இப்படிதான் இருக்கணும், அப்படி எல்லாத்தையும் தேவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இது சடனா வந்துட்டு ஒரு வேலை நினைச்சு என்ன ஆகும்? நிக்குமா? என்ன ஆக நினைச்சு பாருங்க. கொலாப்ஸ். தேவன் அப்படி செஞ்சிருவாரா? அது திட்டத்துக்கும் மாறாக ரிக்வெஸ்ட் சிஸ்டர், அந்த கட்டுரையிலே சகோதர சொல்லி ரீபிரிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். Here is another suggestion. Here is another suggestion respecting the so-called long day of Joshua, namely that this was a dark day notable for its manifestations of divine power against Israel's enemies. அன்புக்குரிய சகோதர சொல், தேங்க்யூ சிஸ்டர். என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல அவர் சொல்லிடுறாரு, யோசுவா கேட்டது என்னன்னு பார்க்கும்போது, சூரியனே நீ கிபியோன் மேல அப்படியே நின்னுட்டு வெளிச்சமாகவே இரு, சந்திரனே நீ வந்துட்டு என்ன பண்ண அயலோன் மேல அப்படி வெளிச்சு கொடுத்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா அந்த இடத்துல கேட்டிருக்க மாட்டாரு. இட்ஸ் another suggestion அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லன்னு பார்க்கும்போது, இட்ஸ் நாட் a light day, it's a dark day அப்படின்னு சொல்றாரு. ஷாக்கிங்கா இருக்குல்ல எல்லாருக்கும்? இது வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சமான நாளா இல்ல. ஆனா இஸ்ரவேலுக்கு பாருங்க சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதம் இருக்கிற எதிரிகளை அழிப்பதற்காக தேவன் கிட்ட அவர் கேட்ட காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நீங்களே புரிஞ்சிருவீங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். இப்ப நெக்ஸ்ட் வசனத்துக்குள்ள நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அவர் சொல்றாரு 14 வசனத்துல, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளையொத்த அதற்கு ஒண்ணுமில்லை அத சொல்லார். அப்போ அவரு தேவனுடைய திட்டங்களுக்கும் அவரு செய்திருக்கிற காரியங்களுக்கு விரோதமாக அவர் கேட்டிருப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதர மறுபடியும் 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிஃபோர் 11ல இருந்து வாசிங்க. அவர்கள் பெத்தேரோலில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசோகா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். சிஸ்டர், இது தாங்க வந்துட்டு இருக்கிற முக்கியமான ஹைலைட்டான அந்த விஷயம். கர்த்தர் அந்த இஸ்ரவேலுடைய எதிரிகள் மேல என்ன வர பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடுமையான கல்மழை. அப்ப நிறைய மழை வருது அப்படின்னு சொன்னா சூரியன் சந்திரன் அப்படியே தெரியுமா? மழை வரதுக்கு முன்னாடி எப்படி மாறிடும்? வானிலை மாற்றங்கள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? வெதர் கண்டிஷன் எப்படி மாறிடும்? ஃபுல் டார்க் ஆயிடும். பார்த்த உடனே எங்காச்சும் போய் நம்ம சேஃபா இருந்துடணும் அப்படின்னு ஓடுறோம் இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு மூத்த சகோதரர் கிளியரா இதுல சொல்லிட்டாரு. அவரே சொல்றாரு, அவர் கமெண்ட்ஸ் படிச்சிருக்கிறார். ஆதம்ஸ் கிளர்க்
அவருடைய கமெண்ட்ரி படிச்சுட்டு அவரு சொல்றாரு பார்க்கும்போது, இட் இஸ் நாட், அது வந்து பெரிய ஒரு வெளிச்சத்து நாளா இல்ல, அது மிகப்பெரிய ஒரு இருண்ட ஒரு நாள் அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணிருக்கிற அப்படி விஷயத்த அந்த ரீபிரின்ஸ்லயே வந்து பார்க்கும்போது அந்த பேராகிராஃப் இதுல இருக்கு. அது என்ன வார்த்தைகளை, சூரியன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆங்கிலத்துல நிறைய வார்த்தைகளை போட்டிருக்காங்க. அதாவது இந்த எபிரேய பாஷையிலிருந்து அவங்க எடுக்கும்போது சில வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாரு என்ன வார்த்தையில பயன்படுத்திருக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சாமேஷ் அப்படின்ற வார்த்தை, ஷேமேஷ் அப்படின்ற வார்த்தை இது போட்டிருக்கதாக சொல்றாங்க. அப்படின்னு என்ன மீனிங் சொல்றார், அந்த ஷேமேஷ் என்ற வார்த்தைக்கு the servant of the sun, that is sunshine, the sun's rays, சூரியனுடைய ஒளி மட்டும்தான். இது சூரியனுக்கு உள்ள இருக்கிற அந்த சூரியனை பத்தி பேசல, சூரியனுடைய கதிர்கள் வரக்கூடிய அந்த ரேஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறார். அடுத்ததாக சொல்றாரு சந்திரனுக்கு, there are also two words for the moon, Lebanon and Yarich. அப்ப இதுதான் குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, and this is not Joshua, is Yarich, the scent of the moon. அப்போ சந்திரன்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாக்குறோம், சூரியன்ல இருந்து வெப்பம் கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். நிறைய வந்து காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய எனக்கு சயின்ஸ்ல எல்லாம் படிக்கிறோம், அது தயாரித்து கொடுக்கிறது. ஆனா நிலாவில இருந்து என்ன கிடைக்கும் நமக்கு வந்து பார்க்கும்போது, குளிர்ச்சியான வெளிச்சம், இதெல்லாம் அதுக்குள்ள வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லாரு. என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, என்ன மீன் பண்ண சொல்லான்னு பார்க்கும்போது, the scent of the moon அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கும்போது, சூரியன் அது அப்படியே நின்றுல, அது ரொட்டேஷன் தான் இருக்குது, அது ரெவல்யூஷன் அப்படியே இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய கதிர்கள் இருக்கு பாருங்க, ரேஸ், அது இந்த பூமியில படாதபடிக்கு தேவன் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதான ஒரு கல்மலை அங்க வர பண்ணிருக்கிறார். சேம் சந்திரன் அதான் சொல்றார். ரெண்டுமே பார்க்கும்போது ரெண்டும் சில நேரத்துல வந்து வரும் இல்லைங்களா, சூரியன் இருக்கும்போது சந்திரன் கூட வரும். அது போல ஒரு நீண்ட ஒரு நாள் இல்ல. இப்ப என்ன பண்ண அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரே, இங்க சொல்றாரு இந்த லாஸ்ட் அந்த பேராகிராஃப் பார்க்கும்போது, and the sun stood still, literally, and dumb is the sun. Dumb அப்படின்னு not a word of the roar, pausing it is in a apparent course. The sun stood still, that is remained silent. Dumb or dim, இந்த வார்த்தைகள நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் ஆங்கிலத்திலிருந்து. அதனுடைய ஒளியை நிறுத்தி வைப்பது, ஸ்டாப். இதுதான் கேட்கிறாரு. நீ சுத்தாம நில்லுன்னு அவர் கேட்கல, அப்படியே நில்லுன்னு அவர் கேட்கல, அந்த வெளிச்சம் படாம இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறார். அது சொன்ன உடனே கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, அதான் சொல்ல நாம கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். 1 கொரிந்தியர் 10:11 நாம் பார்க்கும்போது, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கோ உங்களுக்கு வரணும். அது என்ன பண்றாரு, எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றார். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா பாடமும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. சிம்பிள் நீங்க பார்க்கும்போது, சூரியன் சந்திரன் அவர் ரெக்வஸ்ட் பண்ணி அப்படியே நிறுத்தி வைங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. அந்த ஒளி வராம இருந்தா போதும். அப்ப ஒளி வராம இருக்குன்னு ஆகணும், மிகப்பெரிய ஒரு கல்மலை அங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனம் பாருங்க, சங்கீதம் 110:5 வசனத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1874 பிறகு இன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு இருள் பூமியை சூழ்ந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். செப்பனியா 1:15 வசனம், அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த நாள் எப்படி இருக்குது? எந்த நாள்? அப்படிதான் இருக்குது. இந்த நாள் பார்க்கும்போது எப்படிதான் இருக்குது? அதை வந்து பார்க்க மப்போ மந்தாரம், அது இருள் பழுக்கடுப்புமான ஒரு நாளா இருக்குது. அதான் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காங்க, உங்களுக்கு மட்டும் தான் நம்ம சொல்றாரு தேவன் பார்க்கும்போது. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2:2 வசனம், அது இருளும் அந்தகாரமுமான நாள். சிஸ்டர் நேரத்தை கருத்தி நான் அதுக்கு சுருக்க பண்ணேன். அப்ப அந்த நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அது இருளும் அந்தகாரமான ஒரு நாளா இருக்கு. இந்த நாள் எப்படி இருள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்காங்க. எலியா சுயல் காற்றல் அக்னி ரதங்களாட எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் எடுத்துக்கொள்ள கம்ப்ளீஷன். எலிஷா அவர்கிட்ட வந்து அதிகாரத்தை வாங்குறார். எலியா ரெப்ரசென்டிங் தி சர்ச் கிளாஸ் ஆன் தி கம்ப்ளீஷன்.
அதை முடிவில் நம்ம பார்க்கும்போது அந்த திரள் கூட்டார் வகுப்பதற்கு மறுபடியும் அது வாய்ப்பு கிடைக்குது நம்ம பார்க்கிறோம். அதே போலத்தான் சபை பூமியிலிருந்து, உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஒரு 1000 லைட்ஸ் போட்டா எப்படி இருக்கும்? இந்த ஹால்ல ஒரு 1000 லைட் போட்டா எப்படி இருக்கும்? வந்துட்டு ஒவ்வொரு சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டே வர்றோம். கடைசியில் ஒரு 10 தான் இருக்கு, அது கூட ஆஃப் பண்றோம். ஒன்னொன்னு ஆஃப் பண்ணிட்டே வரும்போது டோட்டல் ஆஃப் பண்ணியாச்சு. என்ன ஆயிடும்? அதான் சொல்றாரு சபை இந்த பூமியில இருந்து. அதான் சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? அப்ப இந்த வெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுக்கும் போது என்ன வர? பூமியில ஃபுல் டார்க். அப்ப இது வந்து எங்கதான் போய் சேர்க்குதுன்னு பார்க்கும்போது அர்மகெடோன், அந்த மகா நாள் நடக்கிற அந்த யுத்தத்துல இது உலகத்தை தேவன் நடத்தி கொண்டிருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சும்மா ஒரு இமேஜ் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது இருளும் அந்தகாரமான அதை சொல்ற நாளாக இருக்கு அப்படின்னு விஷயம் சொல்றாரு. இது ஆமோஸ் தீர்க்க சொல்லும் போது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்குமல்லவோ. இது நம்ம புரிஞ்சிட்டோம். அந்த நாள் பார்க்கும்போது அது வெளிச்சமா இல்ல, சூரிய சந்திரனை நீங்க அப்படியே தரித்து நில்லுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப என்ன குறிக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு கிபயோன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்ப அயலோன் பள்ளத்தாக்கு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அவங்க விரட்டி அவங்கள வந்து அழிக்கிறதுக்காக சொல்லும் போது தான் நீங்க கீழுள்ள வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, அதாவது யோசுவாவுடைய பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையில செத்தவர்கள் அநேகம். அப்ப இந்த யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறது யாரு தான்? யோசுவாவா? எஸ், இல்ல, அவ்வளவுதான். மீது எல்லாம் என்ன பண்ணிடுவார் தேவன் பார்க்கும்போது? அவர் நடத்தி அவர் முடிச்சிடுவார். சில வசனத்தை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். இது வாசித்திருக்கீங்க, செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். விரும்பப்படாத ஜாதியே, கட்டிலை பிறக்க முன்னும் பதரை போல நாள் பறந்து போக முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வர முன்னும் நீங்கள் உங்களை உயர்த்தி ஆராய்ந்து சோதியுங்கள். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு, நம்மை நாமே உயர்த்து ஆராய்ந்து சோதித்து பார்க்கிற ஒரு நாளா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்றைக்கு வரலாம். இந்த உலகத்துடைய முடிவுகளை பற்றி சில விஷயம் சொல்லியிருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அதான் சொல்ற, பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. யாருக்கிட்ட விசுவாசம் இருக்கு இன்னைக்கு? மகா பரிசுத்தமான விசுவாசம் யார்கிட்ட இருக்குது? அப்ப அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாருன்னு உலகத்திலையா? அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். தயவு செய்து சொல்ற, ரைட்டோ லெப்டோ நம்முடைய கேட்க வேணாம். ஓகே, பேசவும் வேணாம். முடிஞ்ச அளவுல சத்தியத்தை பேசு, நல்வார்த்தைகளை பேசு. முடிஞ்ச அளவுல எல்லாரோட அன்பாக பழக கற்றுக்கொள்ளலாம். சகோதர சகோதரர்களாக முடிஞ்ச அளவுல அவரு சபையாக்க நாம உதவோம், அவர் நமக்கு உதவட்டும். இவ்வளவுதான். எந்த விஷயமோ இன்னைக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்தான் வந்து the great thing அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் எதிர்பார்க்கிற குணம் அவர்கிட்ட இருக்க கூடன்னு பார்க்கும்போது உண்மையில நினைச்சு பாருங்க. தேவனுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நாமள என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே சீக்கிரமா எல்லாரும் அழிச்சிருங்க இல்லையா? மோசே கிட்ட சொல்றாரு இல்லையா, இவங்களெல்லாம் அழிச்சிடலாம், உன்னை மட்டும் கொண்டு போய் பெரிய ஜாதி ஆக்கிற அப்படின்னு போக என்ன சொன்னாருங்க மோசே? அது தாங்க ஒரு மெச்சூரிட்டி. அவர்கிட்ட இருந்த ஒரு குணம் பாரு. சொல்றாரு, ஏன் பேரை வேணும் நீங்க ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போடுங்க, இவங்க என்ன பண்ணுங்க, கொண்டு போய் சேர்த்துருங்க. இந்த குணம் வருமா? இந்த டெவலப்மெண்ட்டுக்கு புது சிஸ்டருடைய கேரக்டருக்குள்ள நம்ம வளரணும் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது. அன்புக்குரிய சகோதர சகோதரே, அதை சொல்றாரு, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவரும் பார்க்கிறோம். சில விஷயத்தை நம்ம ஸ்கிப் பண்றோம். லாஸ்ட் என்ன பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, அந்த கல்மலையை குறிச்சுதான் ஒரு சமூகத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். கல்மலை மட்டும் சொல்லிட்டு. எஸ், இப்போ ஜஸ்ட் மழை என்றால் எதை குறிக்குது? மழை என்றால் எதை குறிக்குதுங்க? ஆமா, சந்தோஷத்தான். மழை வந்துச்சுன்னாக்க எல்லாருக்கும் சந்தோஷம். நிறைய வந்து இன்னும் விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது. மழை இல்லையா? சரி, வசன வாசத்தெல்லாம் பாருங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும்,
பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இப்ப நீங்களே சொல்லுங்க. சத்தியம் இல்லைங்களா? ஒரு காலத்துல சத்தியம் நமக்கெல்லாம் எப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க, ஃப்ரீ பைபிள் ஸ்டடி அப்படின்னு எல்லாம் கொடுத்து, அருமையான சத்தியம் இருக்கு, வாங்க கேளுங்க படிங்க அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. கரெக்டா? அப்படித்தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இதே இந்த தண்ணீர் மேல அதான் சொல்ற பனிக்கட்டிகளை போல நல்லா ஃப்ரீஸ் ஆகி அங்கிருந்து உடைச்சு உடைச்சு மேல போட்டா, கல்மழை மேல விழுந்தா, அதே மழை நல்லா பனி துளிகளை போல மேல வரும்போது ரொம்ப இருக்கு, நல்லா இருக்கு. அதே மேல இருந்து கட்டிய மேல போட்டா என்ன ஆகும்? வாசிங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட எப்பந்தமும் பண்ணினோம், வாதே பெருள் வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே அடைந்தோம் என்கிறீர்களே. அன்புக்குரிய சகோதர சகோதரில, கட்டி போல விடும்போது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கும்போது எதோட உடன்படிக்கை பண்ணுவாங்களாம்? மரணத்தோட. செத்தா போதும், ஐயோ வேணாம், பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு கட்டியும் மேல விழுந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சொல்லி, இனிமே வரக்கூடிய சத்தியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு எங்க இருந்தாவது டெக்னாலஜி யூடியூப்ல போய் நோண்டி பார்த்து யாரு வேணா உள்ள போய் ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க, there is no trinity. பிதா குமாரன் பரிசுத்தாவி. பிதாவாகிய தேவன் மட்டும்தான் சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே பேர் என்ன? குமாரன். எப்படி வீடு போய் கட்டி, இது நமக்கு இல்ல, வெளியே இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கெல்லாம் நிறைய போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்ல பாக்குறாங்களா இல்லையா, இதெல்லாம் அப்படியே மூடிடுறாங்க. ஒவ்வொரு கல் விழும்போது எப்படித்தான் இருக்கு பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரூத் அப்படித்தான், இன்னைக்கு வேதமானல் மத்தியில் இருக்கிற சத்தியம் அப்படித்தான். இனிமேல் பார்க்கும்போது மெதுவா சொல்லி புரிய வச்சு அதெல்லாம் கிடையாது, கட்டிகளை போலத்தான் விடும் பார்க்கும்போது. அதான் சொல்றாரு, அந்த நாள் மிக பெரிய ஒரு நாள், அது இருண்ட ஒரு நாளா இருக்கு. அதான் சொல்ற எவ்விதமாக பாரு சொல்ற, அவங்களுடைய எதிரிகளை என்ன பண்ணிருக்கிறாரு? அழிச்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்த வசனம் வாசி, 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறு பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அத சொல்ல விசுவாசிக்கிறவன் பதறான். அத சொல்ல திட அஸ்திபாரமான கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அது மேல கட்டப்பட்ட மனவாட்டியாக சபை, இவங்க மட்டும் பதறவே மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய எல்லாமே பார்க்கும்போது லக்கு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு. நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. பாடத்தை நான் நிறைவே கொண்டு வந்துடுறேன். முடிவுக்கு நாம் பார்க்கும்போது சங்கீதம் 46வது சங்கீதத்துல வாக்குத்தத்தமான சில காரியங்களை மனவாட்டியாக சபை கொடுத்திருக்கிறார். அதை பார்த்து நாம் நிறைவு செஞ்சலாம். 46ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை 1 by 1 நம்ம வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் ஆகையால். அதான் சொல்றாரு, எப்போ அவர் அனுகூலமா இருக்கிறாரா? ஆபத்து காலத்துல அனுகூலமானவர். யாருக்கு? இன்னைக்கு உலக கிறிஸ்துவனதை படிச்சுட்டு ஆபத்து காலத்துல எனக்கு அனுகூலமும், எனக்கு துருகமா இருக்கிற, துணையா இருக்கிறார், கோட்டையா கொஞ்சம் படிச்சுக்கலாம், அவங்களுக்கு அது ஒரு வாக்கு தத்துவமா. ஆனா இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும். யாருக்கு? நமக்கு. சொல்றாரு, அவர் ஆபத்து காலத்துல அனுகூலமானவர், அவர் துணையாக இருப்பார்னு சொல்றார். 2ஆம் வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும். அப்ப பூமி என்ன ஆயிட்டு இருக்குது? நிறைய மாற்றங்கள் இந்த பூமியில் நம்ம பாக்குறோம். நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். அப்ப மலைகள் எதை குறிக்குதுங்க? பெரிய பெரிய ராட்சியங்கள் எல்லாம் நடு சமுத்திரத்துல இன்னைக்கு நிறைய காணாம போயிட்டு இருக்குது. டிஸ்ட்ரக்ஷன்ஸ் பாக்குறோம். அடுத்ததாக 3ஆம் வசனம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். யாரு? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கூட அதான் சொல்றார், என்ன சொல்ற, இந்த ஒரு மனவாட்டியாக சபையின் வகுப்புல நம்ம வந்துட்ட பிறகு நமக்கெல்லாம் பார்த்து ஒரு துணிச்சல் இருக்கணும், ஒரு துணிவு இருக்கணும், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல.
அதான் சொல்றார், இன்னைக்கு மீட்டிங்னா மீட்டிங்க்கு வேண்டிய ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துதான் ஆகணும். நோ காம்ப்ரமைஸ். சத்தியத்தோட வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. நோ காம்ப்ரமைஸ். தேவனோடு செய்த உடன்படிக்கையில நோ காம்ப்ரமைஸ். உலகத்தோட வேணும்னு செய்திடலாம், இது செய்ய மாட்டோம், அது செய்ய மாட்டோம், இது செஞ்சுதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சொல்ல 4ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமா, இதுக்கு அருமையாக மூத்த சகோதரர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஒரு நதி உண்டு, அது எங்க வருதுங்களா? தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நதி அது ட்ரூத், சத்தியத்தை வாங்கியிருக்கிற நாம எல்லாரும் குறிக்குது. இன்னைக்கு பார்க்கும்போது இது யாரை சந்தோஷப்பிக்குதுன்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம செய்யக்கூடிய கிரியைகள், நம்ம நடக்கக்கூடியதான சத்தியத்தின்படியே நடக்கக்கூடிய நடைகள், நம்ம பேசக்கூடியதான வார்த்தைகள், இதெல்லாமே தேவனுக்கு உகந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்றார். பாருங்களா, நெக்ஸ்ட் வசந்த வாசலாம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். எது நடுவுல? மேலே 1லிருந்து 4 வசனத்தை நம்ம படிச்சு பாத்தீங்களா? இப்படி எல்லாம் நம்ம இருக்கும்போது தான் தேவன் எங்க இருக்கிறாரு? ஆமா, நம்ம இஷ்டம் போல செஞ்சுட்டு நம்ம நடுவில் இருக்கிறார். அப்படியா அன்புக்குரிய சகோதர சகோதரல? அப்ப தேவன் சொல்லிருக்க வாக்கு தத்துவத்தின்படியாக நம்ம செய்யும் போது மட்டும் தான் சொல்றாரு, தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாத. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எப்போ? அதிகாலையிலே. கர்த்தர் இயேசு இப்ப வந்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இயேசு பாருங்க, இம்மானுவேல் என்றால் என்னங்க? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்றது முதல் வருகையில் இல்ல, 2ஆம் வருகையில நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னா யார் நம்மோடு கூட இருக்கிறாரு? தேவன் தாமே. இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இம்மட்டுமாக பொறுமையாக கேட்ட உங்களை யாவரையும் கூட இந்த சத்தியத்தின் வழியாக கடைசி கால தீர்க்க தரிசனம் இந்த நிலவும் பொருளில் இருந்து கூட தேவன் நம்மை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இப்பேற்பட்ட ஒரு கன்வென்ஷன் ஆயத்தப்படுத்தி சகோதரர்களுக்கு, இந்த வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கும் சபையாருக்கு யாவருக்கும் கூட கிறிஸ்துக்குள்ள அன்பு வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.